பாத்துட்டு காரி காரி துப்புறாங்க. A few moments later. என் லைஃப்ல நான் கத்துக்கிட்ட ஒரு லெசன் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இந்த லாக்டவுன் டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா வந்து, எனக்கு முடிலாம் ரொம்ப வளர்ந்துருச்சு. முடியும் வெளிய போய் வெட்ட முடியல. ஏன்னா வந்து கடைலாம் கிடையாது. ஸோ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, இந்த லாக்டவுன் ஃபர்ஸ்ட் முடிச்சு கொஞ்சம் லைட்டா ஃப்ரீ பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல ஆன்லைன்ல வந்து ட்ரிம்மர் ஆர்டர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் கையில ட்ரிம்மர் வருது. அந்த ஒரு பூரிப்புல என்ன பண்ண குடுகுடுன்னு அத பிரிச்சு கிட்டன்னு போய் முடி வெட்டலான்னு போயிட்டு, இந்த சைடுலாம் ஷார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். போய் குளிச்சுட்டேன். குளிச்சுட்டு பார்த்தா எனக்கு நல்லா இருந்துச்சு. எங்க அக்கா, அப்பாலாம் ஒரு மாரி பார்க்குறாங்க. அம்மாலாம் பார்த்துட்டு காரி காரி துப்புறாங்க. பொறுக்கி மாரி இருக்க, புறம்போக்கு மாரி இருக்க அப்டின்ட்டு. என்னடா இப்டி சொல்றாங்க அப்டின்ட்டு உட்காந்துட்டு என்ன பார்க்குறப்பலாம் அப்டி சொல்றாங்க. எனக்கு அப்டியே மன உளைச்சல் காலாயிட்டு, சரி இதான பிரச்சனை இருங்க கம்மி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு நம்பர் வைக்க தெரியாம தப்பா வச்சு ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டேன். லைக் இதுக்கும் அதுக்கும் நான் 1 இன்ச் தான் வந்து லைக் ஒரு நம்பர் தான் டிஃபரன்ஸ். அது வந்து கேவலமாயி போச்சு. ஐய்ய! இதுக்கு மேல வேலைக்கு ஆவாது. மொட்டை தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு, சரி மொட்டை அடிக்கலாம்னு மொட்டை அடிக்கிற மொட்டை மாடில உட்காந்துக்கின்னு அடிச்சுட்டே இருக்கும்போது முக்காவாசி முடிச்சுட்டேன். லைக் இந்த இந்த சுழி இருக்க இடமும் இங்க கொஞ்சம் மட்டும் தான் இருக்கு. அந்த டைம்ல வரும்போது சார்ஜர் காலி. ஏன்னா வந்தது ஷார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சார்ஜர் போடல. அப்படியே தான் யூஸ் பண்ணேன். காலியாகி போச்சு. இப்போ என்னால வந்து மாடி விட்டு கீழயும் போ முடியாது. ஏன்னா வந்து தெருவுல ஃபுல்லா வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நைட்ல எதுனா விளையாடுவாங்க, பேசுவாங்களா? ஸோ அங்க கேர்ள்ஸ்லாம் வேற இருப்பாங்க. அவங்க முன்னாடி போனா அந்த தெருவுக்கே நம்ம வந்து காமெடி பீஸ் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு மொட்டை வேற அடிச்சிருக்காங்க. அரைகுறைமா அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கி தயங்கி எங்க அக்காவுக்கு பொறுமையா குரல் கொடுத்து வர வச்சாச்சு. எங்க அக்கா பார்த்து கலாய்க்கிற ஒரு ஒரு வியர்டான சிச்சுவேஷன்ல வந்து நான் மாட்டிக்கினேன். ஒரு அவமானமா இருந்துச்சு. அப்புறம் சார்ஜர் போட்டு மொட்டை தான் அடிச்சாச்சு. ஸோ இதுலருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் ட்ரிம்மர் வாங்குனேன். நான் தான் இந்த சைடுல ஷார்ட் பண்ணேன். இது என்னோட டிசிஷன் தான். எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, நல்லா இல்ல, அது இதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த டெசிஷன் வந்து நான் சேஞ்ச் ஆனதுனால மொட்டை அடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. அது இன்னும் கேவலமாயி போச்சு இல்லையா? ஸோ அதனால என்னோட டிசிஷன்ல நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா, அந்த டிசிஷன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க வேணா அந்த டிசிஷன்ல இருந்து சேஞ்ச் ஆகலாமே தவிர, மத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே சேஞ்ச் ஆயிடாதீங்க. ஆனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த ஒரு இதுல சொல்றேன்.